துர்வாசா சுரவணிதாப்த திவ்யமால்யம் சக்ராய ஸ்வயமுபதாய தத்ர பூயः நாகேந்திர பிரதிமிருதிதே சசாப சக்கரம் காக்ஷாந்திஹி உத்வதித தரவே தேவதாம் ஜனா அம்சஜானாம். துர்வாசர் ஒரு சமயம் அம்பாளை உபாசனை பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்துன்னு வந்து வர வழியில சொர்க்கத்துல பட்டண பிரவேசம் பண்ற இந்திரன் ஐராவதங்கிற யானை மேல உட்கார்ந்து இருக்கிற இந்திரன் கையில அதை கொடுக்க அவனே ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்துல மதிமயங்கி நிற்கிறான். அவங்ககிட்ட கொண்டு பிரசாதத்தை கொடுத்தா நம்ம எங்க யார்கிட்ட எப்படி பழகிறோமோ அப்படிதான் மரியாதை கிடைக்கும். இதே ஆத்துல அமாவாசை பண்ற அன்னைக்கு ஐஜியா இருந்தாலும் கவர்னரா இருந்தாலும் துண்டை கட்டின்னு வாங்குவோம்மா. அவனை போய் கவர்னர் ஆபீஸ்ல பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், கால் மேல காலை போட்டுட்டே வாங்கோன்னு கூட சொல்லுவானான்னு தெரியாது. ஏன்னா அந்த 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 பதவி அந்த மதத்தை தானாவே கொடுக்கும். அது இவன் ஏற்கனவே தேவேந்திரன், ஏற்கனவே இவன் மதம் பிடிச்சவன். இதுல போராத்துக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துல வேற இவன் இருக்கா. பட்டண பிரவேசம் நடக்கிறது, முன்னாடி பின்னாடிலாம் தேவதா ஸ்திரீகள் அப்சர ஸ்திரீகள் கோலோட்டம் போட்டுன்னு இருக்கா. இதுல போய் இவர் பேசினார்னா காதுல விழுமோ, பிரசாதங்கள்லாம் அப்ப கொடுக்கலாமோ? கிளப்ல போய் விபூதி கொடுத்தா வாங்கி பண்ணா சொல்லுங்க. அது மாதிரி எப்ப கொடுக்கணும்னு ஒரு இது இருக்கணும். பிரசாதம் கொடுக்க வர்த்தமானு கேட்கணும். சில பேருக்கு சாயங்காலம் தாண்டி போட்டோம்னா அப்புறம் அவருக்கு சுய நினைவுல இருக்க மாட்டார். இது மாதிரி எத்தனை புடுங்கல் உண்டு. விஷயம் தெரிஞ்சுக்கணும், இங்கீதம் தெரியணும். இவன் கொடுத்த மாலையை தூக்கி அவர் யானை மேல வச்சார். யானை மண்டையாட்டி அது கீழே போட்டு மிதிச்சுது. இவர் யானைக்கும் சாபத்தை கொடுத்தார், துர்வாசருக்கும் சாபத்தை கொடுத்தாருன்னு கதை. ரெண்டு பேரும் சாப விமோசனம் பண்ணினது மதுரையில தான். 64 லீலைகள்ல இந்த 2 லீலையும் உண்டு. ஐராவதன் சாபம் வெள்ளையானம் சாபம் நீங்கிய படலம் அப்படின்னு இருக்கும். இந்திரன் சாபம் நீங்கிய படலம்னு இவன் கையிலேருந்து அந்த இது போன அடுத்த க்ஷணமே பொதுவாகவே அந்த அந்த காலம் அந்த யோகம் அது வரிந்தந்தான் அமக்களப்படும். அந்த யோகம் மாறிடுச்சுன்னா ஒரே ராத்திரியில அந்த இமேஜ் டேமேஜ் ஆனவெல்லாம் எத்தனை பேர் இருக்கா? பதவி பேர் நடுரோட்டுக்கு வந்தவா எத்தனை பேர் இருக்கா? சொத்து சுகங்கள்லாம் போய் நடுரோட்டுக்கு வந்தவா எத்தனை பேர் இருக்கா? ஒரு ராத்திரி வேண்டாம், பட்ட பகல்ல கார்த்தால ஓப்பன் ஆன உடனே இந்த ஷேர் மார்க்கெட் 9லேருந்து 10 மணிக்குள்ள இந்தூர்ல இருக்கார் ஒரு பிரமுகர். இப்ப இருக்கார், நான் பேரெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் சொன்னார் 900 கோடி போச்சு தீட்சிதர் என்னார் எனக்கு. 900 கோடி எப்ப? எந்த வருஷத்துல? 95ல 95ல பெரிய கம்பெனி. அப்ப அது இந்த தமிழ்நாட்டுல. இப்ப இன்னும் அதை தலை தூக்க முடியல. அதை சொத்து வரும் எப்படின்னு தெரியாது, போகும் எப்படின்னு தெரியாது. அதனாலதான் செல்வோம்னு பேர். அதுக்கு செல்வம் இல்லை, செல்வோம்னு பேர். போயிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது அப்படிங்கிறது தான் விஷயம். இவனுக்கு சொத்தெல்லாம் போன உடனே பகவான்கிட்ட போய் தேவதைகள்லாம் முறையிட பகவான் சொன்னால் அமிர்த மதனம்னு பண்ணுங்கோ. மாற்றி மாற்றி இதே பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அமிர்தத்தை கடைஞ்சோம்னா அமிர்தம் பார்க்கடலை கடைஞ்சா அதுலேருந்து அமிர்தம் வரும். அந்த அமிர்தத்தை சாப்பிட்டேன்னா உங்களுக்கும் அசுரர்களுக்கும் சமபலம் ஆகும்னு சொல்ல இவர்கள் தேவதைகளும் அசுரர்களும் அமிர்தத்தை கடையணும்னு பகவான் தான் யோஜனை சொல்ல அசுரர்கள் ஐஷன் அசுரர்கள் தேவதைகள் சாப்பிட்ற அமிர்தத்துக்கு அசுரர்கள் ஒத்தாசை பண்ணுவார்களான்னா பர்சன்டேஜ் சொல்லுன்னா பகவான் உனக்கு ஒரு பங்கு தரேன்னு சொல்லுன்னா. பர்சன்டேஜ்னா இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி அந்த கட்சி இந்த கட்சி ஒரு பொருளாங்காயும் கிடையாது. எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருப்பான், நமக்கு தான் தெரியாது. கோர்ட்டிலேயே உள்ளுக்குள்ள போய் கை கோத்துக்கிற வக்கீலும் ஜட்ஜியும் எத்தனை பேர் இருக்கா? வெளியில பார்த்தா அமக்களப்படும் சண்டை, புஸ்தகத்தை தூக்கி அடிக்க போற மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம நினைப்போம், நமக்கா வக்கீல் அப்படி. மாமி கோச்சிக்காதீங்க, மாமி சுத்தமான வக்கீல், அதுக்காக தான் சொல்றேன். நமக்கா ஜட்ஜு வக்கீல் அப்படி வாதாடுறாரு நம்ம நினைச்சு நம்ம பைத்தியம். ஏற்கனவே அங்கே எல்லாம் முடிஞ்சு போயிருக்கோம் டீலிங்லாம். எல்லாத்துலேயும் இருக்கு, எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கு. ஆன்மீகம் ஒன்று தான் இன்னும் நாசமா போகாம இருக்கு. அதுலேயும் முக்காவாசி நாலெட்ஜ் இல்லாத நாசமா போயிருக்கு. நாலெட்ஜ் குறைச்சலா இருந்து நாலெட்ஜ் இருக்கா மாதிரி காமிச்சுன்னு ஏமாந்து போறோமே தவிர அது நம்மளோட முட்டாள்தனம் தான். பாக்கி எல்லா ஃபீல்டுமே போயிடுத்து. நல்லவா இருக்கா, மொத்தமா போயிடுத்துன்னு சொல்ல மாட்டேன்னா அது மகாபாவம். எப்போதுமே மொத்தமா போகவும் போகாது. ஏன்னா
முழுசா அந்த நல்ல விதை அழியறதுக்கு பகவான் விட மாட்டார். ஏன்னா ஏதாவது ஒண்ணு வச்சாதான் அடுத்தத விவசாயம் பண்ண முடியுங்கிறதுனால எல்லாத்துலயுமே நல்ல வாழை வச்சிருப்பார் பகவான். நம்ம கண்ணுக்கு அவ தெரியாம இருப்பாளே தவிர, என்ன களி முத்தினாலும் உலகம் அழிய போற நிலைக்கு வந்தாலும் நல்லவா இருப்பா, யாரோ ஒருத்தர் இருப்பா அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்றது. நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும். அதை அசுரர்களுக்கு பங்குன்ன உடனே அவர்கள் வந்தார்கள், பார்க்கடலை கடைஞ்சார்கள். முதல்ல வந்தது விஷம். சிவபெருமான போய் சரணமடைய அவரை சாப்பிட்டு அது சமாதானமாக அஷ்ட மங்கள திரவியங்கள்லாம் வர கடைசியில 1000 இதழோட கூடின தாமரையில மகாலட்சுமி வராள். இவள் வராள் அப்படின்ன உடனே ஜெகதீஷ பவத் பராததானி கமணியா கமலா பபூவ தேவி அமலாம் அவலோக்கியம் விலோலா சகலோபி ஸ்பிருஹயாம் பபூவலோகா त्वयिदत्त हृदे तदैव देव्यै त्रिदशेन्द्रोमणि पीठिकां यतारीति सकलोपहृताभिषेचनीयैः ऋषयस्तां श्रुतिगीर्भिरन्विषञ्चन्. வந்த உடனே ரிஷிகள்லாம் ஸ்ரீசூக்த பிரகாரத்தினால பூஜை பண்ணினார். ஸ்ரீசூக்த வித அப்படியே இருக்கு, பாகவதத்திலையும் இருக்கு, பட்டத்திலையும் சொல்றாரு. அதை வேத பிரகாரத்தினால மந்திரங்களை சொல்லினா ஸ்ரீசூக்தம்னே இருக்கு. பூஜை பண்ணினா எல்லாரும் விரும்புறா. ஸ்பிருகையன் மகாலட்சுமியை விரும்பாதவா உண்டா? பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை இதை விடுறதுக்கு தான் சந்நியாசம்னு பேரு. இன்னைக்கு சன்னியாசிகள் பிறக்கிற பரப்ப பார்த்தா நாம எவ்வளோ தேவையில்லை. இதை வந்துட்டு இவ்வளோ பட்ஜெட்டு, இவ்வளோ ரூபாய் இதுக்கு தேவை, அதுக்கு இவ்வளோ ரூபா அதுக்கு தேவை, அது இவ்வளோ ரூபா அதுக்கு தேவை, இதுக்கு இந்த டீம் இருக்குது, அதுக்கு இந்த டீம் இருக்குன்னு ஃபோனை பண்ணிகிட்டே இருக்கா. உங்களுக்கு நான் மாலை தரேன், ஷால்வை தரேன், பூஜை பண்ண மேரு தரேன், ருத்ராட்சம் தரேன், எல்லாம் ஃப்ரீ. என்ன ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு அப்பம் பாட்டு நான் சொத்து தேர்த்து வச்சுருக்கான். எல்லாம் வலை வீசுறது. பொதுவாகவே இப்போ என்ன ட்ரெண்டுன்னா இந்த டேட்டா கலெக்ஷன் தான் ட்ரெண்டு. அதனால் அந்த மொபைல் நம்பரையே கொடுக்கக்கூடாது எங்கேயுமே. இந்த டேட்டா கலெக்ஷன் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கிறது. கொடுக்கக்கூடாதுன்னா மொத்தமாக கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. நல்ல வாழாக இருந்தால் கொடுக்கலாம். இந்த கடை கடைக்கெல்லாம் பொறுத்தே கொடுக்குற மத்தியெல்லாம் எல்லாம் குட்டிச்சவராக போயிடும். அதில் இது மாதிரிலாம் பதிய வச்சோம்னா இது பொழுது முடிஞ்சா போன பண்ணிட்டே இருப்பா. யாரா நம்பரை கொடுத்தான்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டான். எப்படி நம்ம நம்பரை அவர்கிட்ட போச்சுன்னா அது தெரியாது. இது மாதிரிலாம் அலையிறார்கள். பணம் வேண்டாம்னு சொல்கிறவா உண்டா என்ன உலகத்தில்? பணம் எல்லாருக்கும் தேவைதான். ஆனால் எல்லாரும் அப்படி சொல்லிவிட முடியாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஆந்திராவில் யாத்திரையும் போது பரமாச்சாரியால் ஒரு ஊரில் தங்கியிருந்தார். அன்றைய தினம் மத்தியானம் மடத்தில் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு படி அரிசி கிடையாது. முத நாள் ராத்திரியோட எல்லாம் சரியாக படுத்து கார்த்தாலேருந்து ஒன்றுமே கிடையாது. பெரியவா குளிச்சுட்டு வந்துட்டா. பெரியவா 5 மணி 6 மணிக்கு தான் பிக்ஷை பண்ணுவா. ஏக்க வேலை தான் ஆகாரம் எடுத்துக்கிறது. அதுவும் 3 கபலம் தான் எடுத்துப்பா பெரியவா. பாக்கி பேரெல்லாம் இருக்கா, தரிசனார்த்திகள்லாம் வந்தால் பண்ணி ஆகணும். சந்திரமௌலீஸ்வரருக்கு அண்டாண்டாவா நைவேத்தியம் பண்ணுவா. அந்த ஒரு சம்பிரதாயம் உண்டு. 11 மணி ஆச்சு, பெரியவா பூஜைக்கு வந்துட்டா. காலத்தால் 10-11 மணிக்கெல்லாம் மேனேஜர் கையை பிசைகிறார் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா பூஜையை ஆரம்பிச்சிட்டார். பூஜையை ஆரம்பித்தா நடக்கிறது 12 ஆச்சு, 1 ஆச்சு, அடுப்பே மூட்டல. பெரியவா எப்படியும் பூஜை முடியறதே 5 மணி ஆகிடும். சாயங்காலம் தீர்த்தம் வாங்கினவாளுக்கு தெரியும். இப்போ பால பெரியவாழ்ட்டையும் அப்படிதான். பொதுவாக காஞ்சிபுரம் மடத்தில் மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவளே தான் பூஜை பண்ணுவா. சந்திரமௌலீஸ்வரர் இன்னூத்தர் தொட்டுற முடியாது. இன்னூத்தர் தொட்டு அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ண முடியாது. நம்ம ஆச்சாரிய பாதர்களே தான் பூஜை பண்ணுவாள். ஒரு நாளைக்கு ஒரு வேளை கூட பூஜை பிரேக் ஆகாது. அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது நடுப்புல ஒரு ப்ராபலத்தின் போது பிரேக் ஆகிற மாதிரி இந்த கவர்மெண்ட் கொண்டு வரத்தே அதை சாயங்காலம் அதையும் சரி பண்ணிவிட்டாள் புது பெரியவா. அன்னைக்கு பிரேக் ஆகல, பூஜை பண்ணிவிட்டான். இத்தனை ஆச்சாரியால் காலத்திலேருந்து இன்னி பரியந்தம் ஒரு நாள் பூஜை இல்லாம சந்திரமௌலீஸ்வரர் இருந்ததே கிடையாது. பெரியவா கையால் இதெல்லாம் நாம
எல்லாருமே நம்ம ஆச்சாரியாலோட சிஷ்யர்கள் தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். எல்லாருமே ஆச்சாரியாளுடைய ஸ்வரூபம், ஆதிசங்கரோட ஸ்வரூபம். தேவையில்லாமல் நீங்கள்லாம் சண்டை போட்டு மகான்களுடைய அபச்சாரத்தை வாங்கிக்கவே கூடாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் அவதார புருஷர்கள் தான். அவளுடைய சரித்திரத்தை ஒன்னொன்னையும் கேட்டால் பிரமிப்பா இருக்கும், பிரமிப்பா இருக்கும். நம்ம பரமாச்சாரியார் காலத்திலேயே அங்க இருந்தவர் சந்திரசேகர பாரதின்னு மகான். அந்தர்தானம் போகிறவர், அந்தர்தானமா இருப்பார் எத்தனையோ நாளைக்கு. இது மாதிரி எத்தனை அடுத்த வந்த மகா சன்னிதானம் இருந்தார் பாருங்க. 18 வயசுல பரமேஸ்வரனோட சாட்சாத்காரம் அவருக்கு. அவருடைய சரித்திரத்துல பார்த்தா 18 வயசுல பரமேஸ்வரனோட சாட்சாத்காரம். அதனால இதெல்லாம் நாம மனசுல தேவையில்லாம ஏத்திந்து பேசுறது, வம்படிக்கிறது, இது மாதிரி அபச்சாரம் பண்றது, இந்த 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 மட்ட புத்தியையே விட அவ எல்லாருமே சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படிங்கிறது தான் நம்மளோட பாவம்ங்கிறது. நாம ஒரு பிரதேசத்துல இருக்கோம், அந்த பிரதேசத்துல உள்ள ஆச்சாரியால நாம ஃபாலோ பண்றோங்கிறதுக்காக இன்னொரு பிரதேசத்துல உள்ள ஆச்சாரியால் இல்லை இருக்கா இந்த கான்ட்ரவர்சிக்குள்ள நம்ம போகக்கூடாது. ஏன்னா சமீப காலத்துல அதெல்லாம் கண்ணில் பட்டுது. அதனால இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறதுன்னு அதை பேச மாட்டேன்னா. பரமாச்சாரியால் 5 மணிக்கு தான் தீர்த்தம் கொடுப்பார். 4:30 மணி ஆகும். ஒரு 1 மணி இருக்கும். ஒரு 100 வண்டி வர்றது, மாட்டு வண்டி வந்தா முன்னாடி ஒருத்தன் இறங்குறான். அந்த கிராமத்து தலைவன் மாதிரி அவன் பரமாச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணினான். என்ன அப்படின்னு கேட்டாள் பரமாச்சாரியா. உடனே மேனேஜர் அவ தெலுங்கு எல்லாமே பேசுவா. அவன் சொன்னான், இங்க 18 கிராமம் நாங்க ஒரு தொகுப்பு மாதிரி, அதனாலதான் 18 கிராமத்து வாத்தியமான்னு சொல்லுவா. அந்த 18 கிராமங்கிறது இந்தியாவில் பல இடத்துல இருக்கும். அதனாலதான் பாலக்காட்டுல 18 அக்ரஹாரமே. இந்த வாத்தியமானோட காப்பி தான் அது. இந்த 18 இதே வாத்தியமா தானே அங்க போனது. 18 கிராமங்கிறதுனால இந்த 18ங்கிறது ஒரு தொகுப்பா இருக்கும். இந்த ஒரு 18 கிராமம் நாங்க வருஷா வருஷம் அறுவடையான உடனே ஒரு பங்கு எடுத்து இங்க மலை மேல ஒரு சிவன் கோவில் இருக்கு. அந்த சிவன் கோவிலுக்கு ஒரு பங்கு வைப்போம் நாங்க. இங்க ஆச்சாரியால் வந்திருக்காள், சந்திரமௌலீஸ்வரர் இருக்கார், அந்த பரமேஸ்வரனே இங்க கீழே இறங்கி வந்திருக்காள்ங்கிறதே. அதனால அந்த பங்கெல்லாம் இங்க சமர்ப்பணம் பண்ணலாம்னு வந்திருக்கேன்னு சொன்னா அதை பார்த்தா அதுவே 100 வண்டி இருக்கு. அப்படி பஞ்சமில்லாத இருந்த காலம் அது. 100 வண்டி முழுக்க நெல், பருப்பு, உளுந்து, பயறு இத்தியாதி தானியங்கள்லாம் 6 மாசம் 8 மாசம் மடத்துல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. பரமாச்சாரியால் அவரை பார்த்துட்டு மேனேஜரை பார்த்தார். 1 மணிக்கு என்ன சொன்னார், நைவேத்தியத்துக்கே ஒருபடி அரிசி கிடையாதுன்னார். அப்படி சொல்லிட்டு பெரியவா பாட்டுக்கு பூஜை பண்ணா. 1:30 மணிக்கு அவன் நமஸ்காரம் பண்றான். இதெல்லாம் யார் புரிஞ்சுக்க முடியும்? அதனால விருப்பப்படாம இது மாதிரி உள்ள மகான்களும் இருக்கார்கள்ங்கிறதுக்காக சொல்ல வரேன். இன்னைக்கு இது ஒரு பெரிய பிசினஸா எடுத்துங்கிற வருத்தத்தினால சொல்றேன். 1000 கோடி 2000 கோடி 5000 கோடிங்கிறது உண்டு. ட்ரஸ்ட் எல்லாம் உண்டு, தர்ம காரியங்கள்லாம் நடக்கும். அப்படிதான் இருக்கும் அது. மகாலட்சுமி எல்லாரும் விரும்ப, மகாலட்சுமி விரும்பணுமே. நான் வேணா மகாலட்சுமி விரும்பலாம், என்ன மகாலட்சுமி விரும்பணுமே. அதுதானே இந்த விஷயமே. ஒரு காலத்துல பையன் பிடிக்கல பொண்ணுன்னு சொன்னது போக இப்ப பொண்ணு பிடிச்சிருக்கா, அவ தீர்மானம் சொல்லணும். என்ன சொன்னா அவங்க ஆத்து பொண்ணுன்னா இன்னும் அவ மூடுக்கு வரல, கேட்டு சொல்றேங்கிறா மாமி. எங்கிறதுக்கு இந்த பையனை பார்க்கறதுக்கு. அப்புறம் தான் மேல பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறலாம். இன்னும் அவள்கிட்ட நாங்க பேசல, வரத்தே பேசுறோம் அப்படிங்கிறா. 4 தடவை ஃபோன் பண்ணா, மாமா உங்களுக்கு அவசரமா இருந்தா நீங்க வெளில பார்த்துக்கோங்கிறா. இதெல்லாம் எனக்கு இந்த கவலையெல்லாம் கிடையாது. என் பையனுக்கெல்லாம் நான் 23 வயசுல கல்யாணம் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருந்தது. 16-17 வயசுலயே பொண்ணெல்லாம் தீர்மானம் பண்ணி அது மாதிரி கல்யாணம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, இன்னைக்கு தீட்சிதர் அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பேசுறாருன்னு நினைச்சிடக்கூடாதுன்னு. எனக்கு 2 பேருமே பையன்தான். என்ன அது மாதிரிலாம் மீனாட்சி கொண்டு விட்டதே கிடையாது. மீனாட்சியோட கிருபை, மீனாட்சியே தேடி கொண்டு கொடுத்தா. நான் கூட ஒரு தடவை 2வது பையன் கல்யாண விஷயத்துக்கு முன்னாடி, ஜாதகம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அண்ணாட்ட போய், கிருஷ்ணபிரேம நாட்டு, உனக்கு தான் மீனாட்சி கொடுப்பாளே, நீ எதுக்கு ஜாதகத்தை தூக்கி போற? என்ன 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 கிருபை, என்ன கிருபை.
என்ன அனுபவங்கள் இன்னைக்குல யார் தருவார் இந்த அருளிடன் அனுபவம்? ஆண்டவனே குருநாத். இந்த அனுபவத்தெல்லாம் யார் தருவா குருநாத்? அன்பே உனக்கு தான் மீனாட்சி கொண்டு கொடுப்பாளே, பரமேஸ்வரன் கொடுப்பாரு, நீ எதுக்கு ஜாதகத்தை தூக்கின அலையறார்? அப்படியே வந்தது. இது மாதிரிலாம் சகஜமா இன்னைக்கு கஷ்டப்படுறவாளை பார்க்கறதே வருத்தத்தினால சொல்றேன். இப்படி சொல்றா மாமா, போன் எடுத்தா கூட மதிச்சு கூட பேச மாட்டேங்கிறா, இத்தனைக்கு பையன் நோஞ்சான், சொப்பி சொத்தக்கெல்லாம் இல்லை, நன்னா இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்ல குடும்பம், நல்ல படிப்பு. ஒரே ஒரு காரணம் நான் சொல்லுவேன், ஏற்கனவே பண்ண பாவம். ஐத்திரத்தில் கொட்டிலேருந்து நல்ல பொம்மநாட்டி எல்லாம் போட்டு நாசப்படுத்தி குட்டிச்சவர் பண்ணி கதற விட்டு அந்த ஒரு 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 2 ஜென்ரேஷன் முன்னாடிலாம் எவ்வளோ சிரமப்படுத்தியிருப்பான். அதனால தானே பொண்டுகள் பண்ணி கண்ணீர் விட்றா நீ. அதுவும் அதிசய பொண்டுகள், அந்த மாதிரி பொண்டுகள்லாம் சிலது உண்டு. இந்த மாதிரி இந்த மாட்டு பொண்ணெல்லாம் குடும்பப்படுத்தினத்துக்குன்னே உள்ள பொண்டுகள் அதெல்லாம். அது மாதிரி எல்லாம் பண்ணினத்தினால தானே இதெல்லாம். அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் இன்னைக்கு சௌக்கியமாக இருக்கிறவா எத்தனையோ பேர் இருக்கா. ஜாக்கிரதையாக இருக்க நம்ம அதுக்காக சொல்லவ. நமக்கு இவருக்கு நமக்கு தேவை பையனும் பொண்ணும் சௌக்கியமாக, மாட்டு பொண்ணும் சௌக்கியமாக இருக்கணும் தான். ஏன் நம்மக்கிட்ட எப்படி நடந்தா நம்ம பாக்கியம் இல்லையா? அதை விட வசதி உயரும். எங்கள் கிராமத்துலலாம் ஒரு வச்சனம் உண்டு, வந்தால் சந்தோஷம், வராட்டி அதை விட சந்தோஷம் தான். வந்தால் சந்தோஷம், வரலைன்னா அதை விட சந்தோஷம். அது மாதிரி பிரியமா இருந்தால் சந்தோஷம், பிரியமா இல்லையா அதை விட சந்தோஷம். நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவா சௌக்கியம், நம்ம குழந்தைகள் சௌக்கியமா இருக்கிறதுக்கு தானே நாம கல்யாணம் பண்றோம். அதுதானே முக்கியம். இங்க அதை மனசுல வச்சுருந்தா நம்ம தேவையில்லாம மனசை போட்டு உழைட்டிக்க மாட்டோம். ஆனா இத்தனை நடக்கிறதுங்கிறதுக்காக சொல்ல வர, விரும்பி யாருமே யார் கழுத்துலையுமே மகாலட்சுமி மாலை போடாம கடைசியில பரமேஸ்வரனுடைய கழுத்துல வந்து மாலை போடுறார். உரசா தரசா சமாஹிதை நிதைனம் புவனானாம் ஜனனி மனன்யபாவாத் தொதுரோ விலசத்ததீக்ஷண ஸ்ரீ பரிவிருஷ்டியா பரிபுஷ்டமான விஸ்வம். பகவானுடைய மார்பில் வந்து உட்கார்ந்து விட்டார், மாலையை போட்டுவிட்டு. பகவான் ஸ்ரீயப்பதியா பிரகாசிக்கிறார். மேலே கடைஞ்சா அதுலேருந்து தன்வந்திரி வெளியில வரார். தருணாம்புத சுந்தரஸ்ததத்வம் நனு தன்வந்தரி ருத்திதோம்புராசே அமிர்தம் கலசே வகன் கராப்யம் அகிலார்த்திம் ஹரமாருதாலயேச. அபூர்வமான ஸ்லோகம். இதுதான் ஒரிஜினலா நோய் நிவர்த்திக்கு சொல்லணும் திரும்ப திரும்ப. தருணாம்புத சுந்தரஸ்ததத்வம் நனு தன்வந்தரி ருத்திதோம்புராசே அமிர்தம் கலசே வகன் கராப்யம் அகிலார்த்திம் ஹரமார். தன்வந்திரியோட தியான ஸ்லோகம், அவதார ஸ்லோகம் இது. அழகான மன்மத வடிவுல பகவான் சுந்தரனா தன்வந்தரிங்கிற நாமாவோட அமிர்த கலசத்தை கையில் எடுத்துட்டு வகன் கராப்யா. எதற்காக பகவான் வந்தான் அப்படின்னா அகிலார்த்திம் ஹரா அப்படிங்கிறார். எல்லா இடத்துலையுமே என்னோட கஷ்டத்தை போக்கு, என் வியாதியை போக்கு அப்படின்னு சொல்ற பட்டத்திலையும் இங்க அப்படி சொல்லல, ஜெகத்தோட வியாதிங்கிறார், ஜெகத்தோட கஷ்டம்ங்கிறார். உலகத்தில் உள்ள வியாதிகளெல்லாம் போக்குறதுக்காக, கஷ்டத்தை போக்குறதுக்காக பகவான் வந்தான். அதை எடுத்து கொடுக்கலாம்ங்கிறதே அசுரர்கள் அதை புடுங்கின்னு போயிட, இவர்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தவிக்கும் போது பகவான் அந்த அசுரர்களை மயக்கிறதுக்காக வரான். ஷியமாம் ருச்சாபி வயசாபி தனும் ததானீம் பிராப்தோசி துங்க குச்சமண்டல பங்குராம் துவம் பியூஷ கும்பகலகம் பரிமுச்ய சர்வே திருஷ்ணாகுலா பிரதியுஹு துவதுரோஜ கும்பே. இதெல்லாம் படசியமா அர்த்தம் சொல்ல முடியாதுதான ஸ்லோகம். சியாமாம் ருச்சாபி வயசாபி தனு. இவன் எல்லாரும் அமிர்த கலசத்தை கையில வச்சுட்டு இதை சாப்பிட்றதுக்கு தயாரா இருக்கிறதே பகவான் வந்த உடனே இந்த கலசத்தை மறந்தான். அந்த மோகினி அவதாரத்துல மெய்மறந்து ஏமாந்து போய் பகவான் அவரை அந்த அசுரர்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுக்க, தான் ஏமாத்தப்பட்டோன்னு தெரிஞ்ச உடனே பெரிய சண்டை போட, அந்த சண்டையில பல அசுரர்களை வதம் பண்ணி கடைசியில அசுரர்களுடைய தலைவனான மகாபலி விபத்தை அடைஞ்சான். அவன் பேச்சு மூச்சு இல்லாம போயிட தலைவனே பேட்டான். அப்படின்னா அப்ப அந்த போர் முடிவுக்கு வந்துடுத்துன்னு தான் அர்த்தம். பொதுவாகவே யுத்த தர்மத்துல
உடனே அவனை தூக்கிண்டு அசுரர்கள்லாம் பாதாளத்துக்கு போயிட தேவதைகள்லாம் சொர்க்கத்துல சௌக்கியமா இருக்கார்கள், அசுரர்கள் பாதாளத்துல இருக்கார்கள். இது மாதிரி இவனை தூக்கின்னு போன உடனேவே சுக்கராச்சாரியாருக்கு சொல்லி அனுப்பிச்சால், சுக்ரே சக்ரேன சம்யதிஹதோபி பலிர் மகாத்மா சுக்ரேன ஜீவிததனு. 35வது தசகம் 30வது தசகம். கிருதுவர்திதோஷ்ம விக்ராந்திமான் பயநிலீன சுராம் த்ரிலோகி சக்ரே வசே சதவ சக்ரமுகாதபீதா சக்ரேன சம்யதிஹதோபி பலிர் மகாத்மா சுக்ரேன ஜீவிததனு. சுக்கராச்சாரியார்ட்ட மிருத சஞ்சீவினின்னு ஒரு மந்திரம் உண்டு. அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி இவனை பழையபடி உயிர் பழக்க வச்சுடுறார். வச்ச உடனே இவன் கொஞ்சம் ஆரோக்கியத்தை அடைஞ்சவன் என்ன பண்றான், சுக்கராச்சாரியாரை பார்த்து கேட்கிறான், பகவான் தேவதைகளுக்கு மட்டும்தான் கிருபை பண்ணுவாளா, எங்களுக்கு கிருபை பண்ண மாட்டாரான்னு கேட்டான். அப்படியாரா சொல்றான், எப்ப பாரு தேவதைகளுக்கு தானே பகவான். அப்படி இல்லையே, நீங்க பகவான் ஆராதிக்கல. யார் பகவான் ஆராதிச்சாலும் பகவான் கிருபை பண்ணுவான். பகவானுக்கு வேண்டியவன் வேண்டாதவன் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறது எல்லாமே கிடையாது. பகவான் மட்டும் ஜாதி பார்த்து மதம் பார்த்து நல்லவன் கெட்டவன் பார்த்து அனுகிரகம் பண்றதா இருந்தா அயோக்கியன் பதவிக்கு வர முடியுமா? கொஞ்சம் சொல்லுங்க யாராவது. அயோக்கியெல்லாம் பதவிக்கு வர முடியுமா? வரான்னு சொன்னா அவன் பூஜை பண்றான், அதனால அந்த பலனை அடையறான். யார் பூஜை பண்றாலோ அதுக்கு பகவான் பலன் கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கிய விஷயம். இங்க நீ பூஜை பண்ணாலும் பகவான் கிருபை பண்ணுவார் அப்படின்ன உடனே விஸ்வஜித் அப்படின்னு ஒரு யாகம், அந்த யாகத்தை பண்ணி வைக்கிற சொல்றார். பண்ணி வைக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி இது ஹோமங்கள்லாம் இல்லை. இன்னைக்கு சில பேர் என்ன பண்றா, அந்த கதை சொல்றது பெரும்பாடா இருக்கு. சாமான்யமா அந்த டேப்பை கேட்டுட்டு இந்த கதை நாலெட்ஜ் உள்ளவா மட்டும் கதை சொல்லிட்டு போனா அவளுக்கு பிரச்சனையே கிடையாது. கதை கேட்டுட்டு ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. எங்களை மாதிரி அதை பிரித்து சாஸ்திரங்களோட கோட்பாடு பண்ணி சொல்லும் போது ஏதாவது ஒரு இடத்துல ஜோசியத்தை சொல்லிட்டேன்னா மறுநாளைக்கு ஒன்னே 4 ஃபோன் வந்துடும், மாமா ஜாதகம் பார்க்கணும். நான் ஜோசிய சாஸ்திரம் சொல்றேன், ஜாதகம் பார்க்க மாட்டேன், பார்க்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ஆனா அது என்னோட தொழில் கிடையாது, அது எல்லாருமே புரிஞ்சு. அதுக்குன்னு உள்ளவா இருக்கா நிறைய பேர் தொழில்கார. பை தூக்கின்னு போங்கோ, அவள் மஞ்சள் பையனு வச்சு போயிலன்னு ஆற்றுல அதை தூக்கின்னு போங்கோ, அவர்கிட்ட கொண்டு காமிங்கோ. ப்ராபலம்னு இருந்து நாம் ஒரு முயற்சி பண்ணி தர்ம காரியங்கள்லாம் பண்ணி அப்பையும் அது சக்சஸ் ஆகலேங்கிறதே தான். அது அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நாம் சொல்யூஷன் சொல்ல முடியுமே தவிர சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நாம் சொல்ல முடியுமா? அதுக்கெல்லாம் நாம் உட்காந்துருக்கோமா? ஜோசியங்கிறது ஒரு சாஸ்திரம், அதை படிக்க வேண்டியது எங்களோட கடமை. அது அந்த ரீதியில படிக்கிறோமே தவிர இந்த ஊர்ல நிறைய எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. பிரச்சனை இல்லாதவ எதுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா சும்மா பார்த்து சொல்லுங்கிறான். எப்படி இருக்கு ஃபியூச்சர், எப்படி இருக்குன்னு. நான் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொன்னா நீ நிம்மதியா இருப்பியா? நாளைக்கு நீ போயிடுவேன்னு சொன்னா சரியா இருக்குமா? சில ஜாதகத்துல இருக்கும், சொல்லலாமா அப்படி? அது வருங்காலம் தெரிஞ்சா நிகழ்காலம் நரகமா போயிடும். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. வருங்காலம் தெரிஞ்சா இப்ப நடக்கிற காலம் நரகமா போயிடும். அந்த க்ஷணத்துக்கு க்ஷணம் உற்சாகம் குறையாம அனுபவிக்கிறோங்கிறதுக்கு காரணமே அடுத்தது என்ன நடக்க போறதுன்னு தெரியாததுனாலதான். அடுத்தது என்ன நடக்க போறதுன்னு தெரிஞ்சா தொலைஞ்சு போயிட்டோம் நாம. அடுத்தது என்ன நடக்க போறதுன்னு தெரிஞ்ச மகான்கள்லாம் அந்தர்தானம் ஆயிட்டா. அப்ப அதனாலதான் சலனம் இல்லாம இருக்கிறது. நாம குதிச்சு பாடின்னு இருக்கிறதுக்கு காரணம் அடுத்தது என்ன நடக்க போறதுன்னு நமக்கு தெரியாததுனால. அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அனுகிரகத்தை தான் அடையலாம். மகான்கள்கிட்ட காமிச்சு இந்த மாதிரி கல்யாணம், கார்த்தி, குழந்தை பிறக்கல, ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறதா இருக்கும், அல்லது ஒரு வியாபாரத்துல நஷ்டம், ஒரு வியாதி இத்தியாதி காரியங்களுக்கு வேணா நாம் ஜோசியம் கேட்கலாமே தவிர பொழுது விடிஞ்சா ஜாதகம் வரவன்ட்டெல்லாம் பார்ப்பான். ஜாதகம் தலைக்கு தலை பரிகாரம் சொல்லுவா, தலைக்கு தலைவே பார்த்துட்டு வருவா. இதே மாதிரியே அலைவா. ஏன்னா அப்படியே பொத்துன்னு கொத்த போறதுன்னு ஒரு பரிகாரம் பண்ண மாட்டான், ₹1 பணம் செலவழிக்க மாட்டான். ஃப்ரீயா எத்தனை கோவில் உண்டோ அந்த கோவிலில் போய் சுண்டலும் புரியோதனையும் வாங்கி வந்துட்டு வருவனே தவிர ₹5 கையிலேருந்து ஒரு தர்மத்தை காரியம். சக்தி உள்ளவாளை சொல்றேன், சக்தி இல்லாதவாளை பத்தி பேச்சே கிடையாது. இந்த வைக்கம்னு ஒரு ஊர், வயத்து வழின்னா அன்னதானம் பண்ணினா போகும்.
சக்தி உள்ளவன் அன்னதானம் பண்ணலாம், சக்தி இல்லாதவன் என்ன பண்ணணுங்கிறதே அந்த அன்னதானத்துல போய் சாப்பிட்டா அன்னதான் வயிற்று வலி போகும்னு இருக்கு. வைக்கத்து மகாதேவாஷ்டமி வரது எனக்கு ஒரு பைசா கையில கிடையாது, ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறதுக்கு கூட எனக்கு சக்தி கிடையாது, ஆனா வயிற்று வலியா இருக்கு, பரமேஸ்வரா அண்ணால் வேணும்னு அங்க அந்த அன்னதானத்துல சாப்பிட்டா வயிற்று வலி சரியா போயிடும். ஆனா அது மாதிரி இருந்தாதான் வயிற்று வலி சரியா போகும். உங்களுக்கு சக்தி இருந்து ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணாம நீங்களும் போய் ஓசியில சோறு தின்னு இன்னும் 4 மடங்காகும் வயிற்று வலி. யாருக்குன்னு இருக்கணும், எந்த பரிகாரம் யாருக்குன்னு இருக்கணும். விஸ்வஜி எதுக்கு தனியும் சொல்ல வரேன்னா, விஸ்வஜித்துன்னு ஒரு யாகம், அந்த யாகம் பண்ணினா உலகத்தையே ஜெயிக்கலாம்னு இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஹோமம் இல்லை, யாகம். அது அந்த யாக குண்டத்திலேருந்து ஒரு தேர் வரும், குதிரை வரும், வில்லு வரும், அம்பராத்துணி வரும், அதை எடுத்துன்னு சண்டைக்கு போகணும். இந்திரஜித்து பின்னாடி அதை தான் பண்றான், நிகும்பலையில் அதை தான் பண்ணினாவும். அது மாதிரி அந்த யாகத்தை பண்ணி அதை எடுத்துன்னு போன உடனே விக்ராந்திமான் பயநிலீன சுராம் திரிலோகி சக்கரே வசே சதவ சக்கரமுகாதபீதா, எல்லாரையும் தன் வசமாக்கினுட்டான். புத்திரார்த்தி தர்சன வசாததிர் விஷண்ணா தம் காஸ்யபம் நிஜபதிம் சரணம் பிரபன்ன பூஜனம் ததுதிதம் ஹி பயோவ்ரதாக்கியம் சத்வாதசாஹமசரஸ்த்வயி பக்தி பூர்ணா. அதிதிங்கிறது தேவதைகளுடைய மாதா, திதிங்கிறவள் அசுரர்களுடைய மாதா. 2 பேருக்கு அப்பா உத்தரதா. அதிதிங்கிறவள் சாத்வியா உள்ளவள். தேவதைகள்லாம் கஷ்டப்படுறாருன்னு உடனே தன் கணவனான கஷ்யபரை பார்த்து சொல்றா. அவ சொல்லல, அவ முகம் வாட்டமா இருந்தது, கஷ்யபர் அதை கண்டுபிடிக்கிறார். இது ஒரு பர்த்தாவோட லட்சணம். இது பெரும்பாலா கணவன் முகம் வாட்டமா இருந்தா இன்னி பிறந்த மனைவி கண்டுபிடிப்பா. மனைவிக்கு பிரச்சனையா இருந்தா பேசாம இருப்பான். பெருமாட்டத்தில் மழை பெஞ்சா மாதிரி ஒரு தோடை கழட்டி வச்சா, ஒரு மூக்குத்தியை கழட்டி வச்சா, ஒரு தலைவலின்னு மருந்து அடவிண்டா கூட அது கூட தெரியாது, அது கூட உங்களுக்கு புரியலையான்னு கேட்பான். நிஜமாவே வருத்தமாக தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு நான் சொல்றதெல்லாம் முதல் ஜென்ரேஷன். இப்போ இந்த ஜென்ரேஷன்லாம் என்ன உட்காந்துக்கிறான் நிற்கிறான், வேற வழி கிடையாது. இதுவே எல்லாமே ஒரு சைக்கிள் தானே, எல்லாமே ஒரு சைக்கிள் தானே. செஞ்சதுக்கு பதில் செஞ்சுதானே ஆகணும்னு சொல்லும். அதுல என்ன வயத்தறிச்சல்னா, நான் ரொம்ப வருத்தப்படுறது என்னன்னா, இந்த 55-60 வயசு இருக்கிற ஸ்திரீக்களை நினைச்சுதான் வருத்தப்படுவேன். மாமியாருக்கும் செஞ்சு மாட்டு பொண்ணுக்கும் செய்யறா, அதுதான் பெரிய வயத்தறிச்சல். முன்னாடி போடுற ஜென்ரேஷனும் சௌக்கியமா இருந்துட்டு போயிட்டா, இப்ப இருக்கிற ஜென்ரேஷனும் சௌக்கியமா இருக்கா. இந்த 55-60 வயசுல இருக்கிற பாருங்க, அந்த காலத்துக்கு கட்டுப்பட்டு மாமியாருக்கும் கஷ்டப்பட்டு எல்லா சுஷ்ரூஷையும் பண்ணிவிட்டு இப்போ மாட்டு பொண்ணுக்கும் டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுத்து ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சு காப்பியை கையில் கொண்டு கொடுத்து, அந்த வயத்தறிச்சலுக்கு என்ன பதில்னு யாரு சொல்றதுன்னு புரியல. வேண்டாம்னு சொல்லலாம், ஒரு நிமிஷத்துல குடும்பம் வேண்டாம்னு ஆயிடும். அப்புறம் அது மாதிரி ஒரு நிர்பந்தம் ஆயிடும். இந்த முகம் வாட்டமா இருக்கிறத பார்த்துட்டு, அதிதியினுடைய முகம் வாட்டமா இருக்கிறத பார்த்துட்டு கஷ்யபர் கேட்கிறார், என்ன விஷயம்னார். குழந்தைகள் கஷ்டப்படுறான்னா, என்ன பிரச்சனை என்னால், இது மாதிரி என்னால், பாரு அசுரர்கள் தேவதைகள் சௌக்கியமா இருக்கிறதே அசுரர்கள் கஷ்டப்பட்டா, அசுரர்கள் சௌக்கியமா இருக்கிறதே தேவதைகள் கஷ்டப்படுறா. ஒருத்தன் கஷ்டப்படுறான், ஒருத்தன் சௌக்கியமா இருக்கான், ஒருத்தன் சௌக்கியமா இருக்கான், ஒருத்தன் கஷ்டப்படுறான். இந்த பிரபஞ்சத்துல கவனிச்சுன்னே வந்தோம்னா இது இயற்கை. இதுவாது தேவலை. ஒருத்தன் சௌக்கியமா இருக்கான், ஒருத்தன் கஷ்டப்படுறாங்கிறத காட்டிலும் ஒருத்தன் சௌக்கியமா இருக்கிறதே ஒருத்தனுக்கு கஷ்டமா இருக்கு. அது மாதிரி இல்லாம கூட எவ்வளோ இருக்கு. இதெல்லாம் பிரபஞ்சத்துல உள்ளதான ஒரு இயற்கை. குழந்தைகளை நாம் எது பரியந்தம் கவலைப்படணும்னா அதுகால ஊனிக்கிற பிறந்தும் கவலைப்படணும். ஒரு படிக்க வச்சமா, ஒரு உத்தியோகத்துக்கு போனானா, கல்யாணம் பண்ணானா, மகனே கொஞ்சமத்து வாழ்க்கை அப்புறம் கவலைப்பட முடியாது. குழந்தைகள் க்ஷேமமா இருக்கணும்னு ஏதாவது பிரார்த்தனை பண்ணலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம், பூஜை பண்ணலாம், நாம பண்றதே பிரார்த்திச்சுக்கலாம், அதோட முடிஞ்சு போயிட்டே தவிர கவலைப்படுறதுன்னு ஆரம்பிச்சேன்னா அதுக்கு எல்லையே கிடையாது. ஏன்னா 24 மணி நேரமும் கவலைப்படுற மாதிரி தான் அவளோட காரியங்கள்லாம் இருக்கு. 24 மணி நேரமும் நாம கவலைப்படுற மாதிரி தான் அவர்களுடைய காரியங்கள்லாம் இருக்கு. அர்த்த ராத்திரியில 10 மணிக்கு மெரினா பீச்சில் காத்து பார்க்க வந்தேன்னு போன் பண்றா பொண்ணுக்கு. இப்ப முந்தா நான் எத்தனை பைத்தியமே நின்னுது நேத்திக்கெல்லாம்.
அறிவு வேண்டாமா? இயற்கையோட என்னைக்குமே விளையாட்டு வச்சுக்கவே கூடாது. ஜலமோ நெருப்போ காத்தோ பூமியோ இதெல்லாம் ரிஸ்க் எடுக்கிற வேலையே கிடையாது. இது மாதிரி எல்லாம் தோன்றது. கடலுக்கு அடியில போய் நான் பார்க்கணும், ஆகாசத்துல மிதக்கணும், கயத்தை கட்டின்னு தொங்கணும்னா தொங்க யார் வேண்டான்னா? இதெல்லாம் ஒரு பைத்தியம் மாதிரி அது மாதிரி எல்லாம் ஜனங்கள் அந்த குழந்தைகளுக்கு மனசுல அப்படியே வளர்ந்து ஏன்னா இதுல நம்ம மேல உள்ள தப்பும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சம்ஸ்காரத்தை பழக்காம விட்டது நம்ம தப்பு. சின்ன வயசுல இருந்தே இது மாதிரி பூஜைகள், ஜபம், பாராயணம், கோவில், சத்காரியம், நல்ல பாட்டு, நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லி கொடுத்து அது தெரியணும். ஆனா அது தப்புன்னு தெரியணும். அது தெரியணும், அது தப்புன்னு தெரியணும். கண்டிச்சு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, புரிய வைக்கணும் குழந்தைகளுக்கு. நாம வளர்க்கறதுலயே அது புரியும். அந்த குழந்தைகள் புத்தி நமக்கு புண்ணியம் வந்தா புரியும். அது ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் கவலைப்பட முடியாதுமா. உன் குழந்தைகள் க்ஷேமமாறதுக்கு வேணா உனக்கு ஒரு விரதம் எடுத்து வைக்கிறேன், பூஜை பண்ணு, பகவான் ஆராதிச்சுக்கோன்னு சொல்ல தஸ்யாவதமுத்வயி நிலீன மதே ரமுஷ்யாஹ ஷ்யாமச்சதுர்புஜவபுஹு ஸ்வயமாவிராசீஹி நம்ராம் ச தாமிக பவத் தனயோ பவேயம் யோப்யம் மதீக்ஷணமிதி பிரலபன்னயாசீஹி. பயோவிரத, பயசுன்னா பால்னு அர்த்தம். பாலை மட்டும் சாப்பிட்டு இருக்கிற விரதம் 12 நாளைக்கு விரதம் இருந்து. பொதுவாகவே இப்ப இதெல்லாம் நாலெட்ஜுக்காக சொல்லிட்டு போறேன். இந்த விரதம் இருக்கிறதெல்லாம் சுக்லபட்சத்துல தான் வரும், கிருஷ்ணபட்சத்துல வராது. சாஸ்திர ரீதியான விரதங்கள்லாம் வளர்ப்பிறையில தான் வரும். ஷஷ்டியோ சதுர்த்தியோ பஞ்சமியோ சப்தமியோ நவமியோ. இன்னும் சொல்ல போனா விஷயம் தெரிஞ்சவா கூட சுக்லபட்ச ஏகாதசி தான் விரதம் இருப்பா, கிருஷ்ணபட்ச ஏகாதசி இருக்க மாட்டா. சாஸ்திரத்துல அதுக்கு நம்ம 2 ஏகாதசி எடுத்துக்கிறோங்கிறது விஷயம் வேற, ஃபாஸ்டிங்காக. ஆனா சாஸ்திரம் அப்படின்னா அப்படிதான். சுக்லபட்சத்துல வரதெல்லாம் தான் விரதத்துல சேரும். கிருஷ்ணபட்சத்துல வர ஒரே விரதம் 2 விரதம் என்னன்னா, ஒன்று அஷ்டமி, கோகுல அஷ்டமி, அது பின்னாடி வந்தது. இன்னொன்று சிவராத்திரி. சிவராத்திரி வருது பத்தியில. அது பொதுவாகவே இது 2 சிவராத்திரி இருக்கு. மாசி மாசம் வர சிவராத்திரி பிரதான சிவராத்திரி. ஆனா மாசா மாசம் சிவராத்திரி உண்டு. மாசா மாசம் சிவராத்திரி உண்டு. அதுவே விரதம் இருக்கணும், அதுவே விசேஷம். இந்த பகவத் ஆராதனத்துக்கு, சிவாராதனத்துக்கு நாளை பத்தி சொல்லும் போது ஹாலாசிய மகாத்மியத்துல கிருஷ்ணாயாஞ்ச சதுர்தசியாம் அஷ்டமியாம் சோமவாசரே அப்படின்னு எடுக்கிறார். தேய்பிறையில வர அஷ்டமி, தேய்பிறையில வர சதுர்தசி, திங்கக்கிழமை 3 நாளும் சிவ பூஜைக்கு உகர்ந்த நாட்கள் அப்படின்னு இருக்கிறார். இப்ப நான் சொன்னதுல ஒண்ணு எல்லாரும் பிடிச்சுன்னுட்டா. இந்த தேய்பிறையில வர அஷ்டமி அமக்கலப்படுறது பைரவ பூஜை. ஒரு காலத்துல ஏதோ எனக்கு பிரகாரம் என்ன போட்டமே கோவிலுக்கு அப்படிதான் நினைச்சுக்கிறேன். தேய்பிறையில வர அஷ்டமி இந்த பைரவர் முன்னாடி கியூ கட்டி நிற்கிறது, கபாலீஸ்வரர் ஈயாடுறது. அதுதான் ஆத்திரம் தாங்கல்ல எனக்கு. நீ பேட்டு இதை பார்த்துட்டு அதை என்ன நியாயங்களாம். அவரோட ஒரு அம்சம், அவரோட ஒரு அம்சம் அப்படிங்கிறத நீ இவரை உதாசீனப்படுத்திட்டு அங்க போறதுதான் வருத்தமா இருக்கு. இந்த விரதம் பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு துவாதசி பரியந்தம் இருக்கா. துவாதசியில பகவான் பிரத்யக்ஷமாகி தரிசனம் கொடுத்து, நான் உனக்கு குழந்தையாக பிறக்கிறேன், இதை ரகசியமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஆவணி மாசம் சுக்ல துவாதசியில, சிரவண துவாதசியில, சுக்ல துவாதசி மட்டும் இல்ல, திருவோண நட்சத்திரத்தோட வர துவாதசி. தும் காஷ்யபே தபசி சந்நிததத்ததானீம் ப்ராப்தோசி கர்ப்பமதிதேஹ பிரணுதோ விதாத்ரா பிராசூத ச பிரகட வைஷ்ணவ திவ்ய ரூபம் சாத்வாதசி ஸ்ரவண புண்ணிய தினே. ஒன்ன விடுறது இல்லை பட்டத்திரி. சாத்வாதசி ஸ்ரவண துவாதசி அப்படிங்கிறார் பாருங்க. புண்ணிய தினே பவந்தம் ஸ்ரோணாயாம் ஸ்ரவண துவாதஸ்யா. இன்னதுக்கு இன்னது விசேஷம். புஷ்ய குருவாரத்துக்கு விசேஷம், கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைக்கு விசேஷம், பூசமும் வியாழக்கிழமையும் சேர்ந்தா அவ்வளோ விசேஷம். அது மாதிரி துவாதசியும்
திருவோணமும் சேர்ந்தா அவ்வளோ விசேஷம், சிரவணமும் சேர்ந்தா அவ்வளோ விசேஷம். பகவான் வந்து அவதாரம் பண்ணி வைகுண்ட ரூபத்தோட தரிசனம் கொடுத்து பகவானுக்கு ரிஷிகள்லாம் சேர்ந்து உபநயனம் பண்ணி வைக்கிறாள். தவத் பிரஜாபதி முகைஹி உபநீயமௌஞ்சி தண்டாதிநாக்ஷவலயாபிபி அலயாதிபிரர்ச்சியமானஹ தேதீப்யமான வபுரீஷ கிருதாக்னிகாரியத்வம் பிரார்த்திதா பலிகிருஹம் பிரகிருதாஸ்வமேதம். பகவான் பிரம்மச்சாரியா இருக்கிறதே தான் இந்த சமகாலத்துல இந்த மகாபலிங்கிறவன் புண்ணியாத்மாவன். மற்ற அசுரர்கள் மாதிரி தேவ சௌக்கியத்தை சொர்க்க போகத்தை அனுபவிக்கிறதுக்காக அவன் ஆக்குபே பண்ணல. சொர்க்கம் பரியந்தம் என்னோட அதிகாரம் செல்லும்னு காமிச்சுட்டு அவன் பூலோகத்துல நர்மத நதி தீரத்துல புருகுகுச்சம்னு ஒரு இடம், இன்னைக்கு ப்ரூச்னு பேரு, பரோடால இருக்குது. பரூச்ச ஏதோ ஒன்று பேரு, ஆனா ஒரிஜினல் பெயர் எல்லாத்துக்குமே ஒரிஜினல் பெயர் ஒன்று. அந்த சுகாச்சாரியால் பரீட்சத்துக்கு கதை சொன்ன இடத்துக்கு சுகஸ்தல்னு பேரு, சுத்தல்னு இன்னைக்கு பேர் இதுக்கு. சுகஸ்தல்ங்கிற பேரே மாறிப்படுது, சுகஸ்தல்னு தான் பேர் அதுக்கு. அது மாதிரி இதுக்கு பிருகுகுச்சம்னு பேரு. தனர்மதாயா ஸ்தட உத்தரேபலே எரித்விஜஸ்தே பிருகுகச்ச சம்ஞகே அப்படின்னு பாகவதத்துல சொல்லும்போது பிருகுகச்சம்னு தான் பேர் அது. அந்த இடத்துல யாகம் பண்றான். பிருகு முதலிய மகரிஷிகள் எல்லாம் வச்சிருந்து அந்த யாகத்துக்கு போறார். பொதுவா யாகத்துல யார் வந்தாலும் அன்னதானம் பண்ணணும், வேண்டின தானங்கள் பண்ணணும், இதெல்லாம் நியமம். யார் வந்தாலும் சாப்பாடு போடணும், இது ஒரு நியமம். வேதாத்தியனம் பண்ணினவா வந்தா அவளுக்கு தானம் பண்ணணும், அதுக்கு பகிர்வேதி தானம்னு பேரு. அந்தர்வேதி, இதெல்லாம் சப்தம் காதுல வேட்டவங்கிறதுக்காக சொல்றேன். அப்படின்னா என்னன்னே புரியாது உங்களுக்கு. என்ன இப்ப எல்லாம் கான்ட்ராக்ட் தானத்துல போயிட்டு இருக்கு. நான் வாத்தியாரோட காலம் இது. நீங்க இப்ப இந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு காலத்துல போனா ஃபீஸை கட்டு, மருந்தை வாங்கிக்கோ, அது ரூம்குள்ள சார்ஜை கொடுத்துட்டு போவோம்பா. இப்ப அந்த மாதிரி ஒரு ஆஸ்பத்திரி கிடையாது, பேக்கேஜ் தான். 2 லட்சம் 2 லட்சத்துக்கு 2 நாளைக்கு என்ன செலவுன்னு கேட்டா வைத்தியம் கிடையாது. அது மாதிரி வாத்தியார்ட்டெல்லாம் இப்ப நீங்க கல்யாணம் கார்த்தின்னா இத்தனை ரூபா பிக்சடு. என்னத்துக்காக இத்தனை ரூபான்னு கேட்டெல்லாம் வேற வாத்தியார பார்த்து நான் இவாள என்ன பண்றான்னா 10 பேர்த்த விசாரிச்சு அதுல யார் குறைச்சலா இருக்காளோ. ஆனா அதுல உங்களுக்கு புரியாது என்ன பிரச்சனைன்னா, இந்த கல்யாண மந்திரங்களோ விஷயங்களோ இருக்கணும், படாடோபமா காமிச்சா போருமா? அதுல முக்கியமானதுன்னு ஒண்ணு இருக்கணும். அந்த சம்ஸ்காரங்கள்லாம் விட்டு போயிடக்கூடாது. அந்த காலத்துலலாம் ஆத்துவாத்தியார்னு வச்சுப்பான். அதெல்லாம் இப்ப கிடையாது. நல்ல வேலை தேடணுங்கிற எண்ணமும் நமக்கு கிடையாது. 5 ரூபா 10 ரூபா குறைஞ்சா போரும் அப்படிங்கிற எண்ணத்துல போனா அப்படிதான் போகும். நன்னா நடக்கணும் வைதிக காரியம்னு நாம முதல்ல நினைக்கணும். நமக்கு ஸ்ரத்த இருக்கணும். ஸ்ரத்த இருந்து அதுக்குள்ள முயற்சி பண்ணா நல்லவாளா கிடைப்பா. இன்னைக்கும் இருக்கா நல்லவா, நிறைய பேர் இருக்கா. இதெல்லாம் இப்ப போயின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாகம் அப்படி கிடையாது. யாகத்துல ஈடுபடுறவாளுக்கெல்லாம் ரித்விக்கல்னு பேரு. அவர்களுக்கு கொடுக்குற தானத்துக்கு அந்தர்வேதி தானம்னு பேரு. வெளியிலேருந்து வரவாளுக்கு கொடுக்கறதுக்கு பகிர்வேதி தானம்ங்கிறது பேரு. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இங்க உள்ளவாளை காட்டிலும் வெளியில வர செலவு தான் ஜாஸ்தியா இருக்கும் யாகத்துல. இவா 18 பேர் வருவா உள்ள, வெளியில வர்றது 200 பேர் வருவா. அத்தனை பேருக்கும் நம்ம தானம் பண்ற மாதிரி இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் கல்யாணத்துல பார்த்துருக்கல பூரி தானம்னு பண்ணுவா. நிறைய பேர் வருவா பிராமணா எல்லாம். ஒரு 50 வருஷம் முன்னாடிலாம் நான் சொல்லும்போது கல்யாணம் கார்த்திலாம் நிறைய பேர் வருவா. படிச்சவாளும் வருவா, படிக்காத நொண்டி நோடு கை கால் இல்லாதவா இவா எல்லாமும் வருவா. எல்லாருக்கும் கொடுப்பா. எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது இல்லை, 50 100ன்னு எல்லாருக்கும் வச்சு கொடுப்பா. இதுக்கு பூரின்னு பேர். அதெல்லாம் அப்படிலாம் கொடுத்துதான் நம்ம கல்யாணங்கள்லாம் பண்ணினது ஒரு காலத்துல. இப்ப அது மாதிரி அந்த கங்காளிகள்னு கூட சொல்லுவா கிராமங்கள்ல. அவளை அதிதின்னு சொல்லுவா. அவெல்லாம் காணவே காணும். அது மாதிரி ஒரு பிராமணாலேயே இப்ப நீங்க பார்க்க முடியாது. நானும் நினைச்சேன் அந்த மாதிரி ஒரு இதுவே குரூப்பே பேடுத்து போல இருக்குன்னு. ஒன்றும் போகல. இந்த டவுன்ல மெட்ராஸ்ல சிரார்த்தம் சாப்பிட்றதெல்லாம் அவாதான். அவளை வச்சிருந்தா சிரார்த்தம் நடக்கிறது. அவள் இல்லைன்னா சிரார்த்தத்துக்கு வழி கிடையாது, ஆள் கிடையாது, பிராமணா கிடையாது. அந்த மாதிரி ஸ்டேஜில் போயின்னு இருக்கு.
நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா ஏதோ நடந்துட்டு இருக்குன்னு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் கூட யாருமே யோசனை பண்ணி பார்க்கறது இல்லை. வைதிக காரியத்துக்கு ஒழுங்காக பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, வைதிக சமையல் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, சமையலுக்கு அடுத்த ஜென்ரேஷன் கிடையாது, மடியாக நீங்கள் சமையல் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. இன்னும் எத்தனை பிரச்சனைகளை நாம் ஃபேஸ் பண்ண போகிறோமோ அதை பற்றின யோசனையும் நமக்கு கிடையாது. அடுத்த ஜென்ரேஷனையும் அந்த அந்த அது மாதிரி ஒரு சம்ஸ்காரத்தில் நம்ம பழக்காத்தினால அதுவும் ப்ராப்ளத்தில் வரப்போகிறது. இவர் பகவான் வந்த உடனே பகவானுடைய ரூபத்தை பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டான். ஏன் அப்படின்னு சொன்னால், பிரீத்யா தைத்யஸ்தவ தனுமஹ பிரேக்ஷணாத் சர்வதாபி த்வமாராத்யன் நஜிதரசயன் அஞ்சலிம் சஞ்சகாத மத்தः கிந்தே சமபிலஷிதம் பிரசூனோ வதத்வம் வியக்தம் பக்தம் பவனமபவனீம் வாபி சர்வம் பிரதாஸ்யே. பகவானுடைய ரூபத்தை பார்த்துட்டு எப்படி அவன் அது முதல் தசகத்துல சொல்றாள், அநீதமாசு பிருகுபிஹி மஹசா விபூதைஹி த்வம் ரம்ய ரூபமசுரஹ புலகாவிருதாங்கஹ பக்த்யா சமேத்ய சுக்ருதி பரிநிஜ்ய பாதௌ தத்தோயமன்வதிருதமூர்தனி தீர்த்த தீர்த்தம். பிருகு முதலிய மகர்ஷிகள்லாம் யாருன்னு தெரியாத போது இவன் துவாம் ரம்ய ரூபம் அசுரஹா புலகாவிருத்தாங்கஹா, அந்த பகவானை பார்த்துட்டு அப்படியே மயிர்கூச்சல் ஏற்படுறது. அவனுக்கு மயிர்கூச்சல் ஏற்றதோடு இல்லாமல் தங்கத்தாம்பாளம் கொண்டு சொம்புல ஜலம் வச்சு பகவானுடைய காலை வச்சு அதை குஞ்சு காலை விட்டு வச்சு உட்காத்தி வச்சு அலம்பி அந்த ஜலத்தை புரோட்சணம் பண்ணுறதே நாராயண பட்டத்தில் சொல்கிறார் சுகுர்த்தின்னு. பெரிய பாக்கியசாலி. நான் ஒரு மகாபலியாக பிறந்து நான் ஒரு யாகம் பண்ணி என் யாகத்துக்கு குருவாயிருப்பா நீ உன் காலை அலம்பாத பாவியாக போயிட்டேனே. எந்த காலிலேருந்து கங்கை உண்டாச்சோ, எந்த கால மகாலட்சுமி ஹிருதயத்தில் தரிக்கிறாளோ, எந்த கால் யோகீஸ்வரர்களுடைய ஹிருதயத்தில் தியானமாக இருக்கோ, எந்த கால் வேதத்தினுடைய உச்சியில் இருக்கோ, எந்த காலிலேருந்து கங்கை கிளம்பினதோ அந்த காலை பிடிச்சுட்டான். பிடிச்சி அலம்பறான். என்ன வேணும்னு கேட்குறான். தானத்துக்கு என்ன பண்ணணும்னு கேட்டான். இங்க கர்வமாகவே கேட்குறான். விஸ்வேசம் மாம்னா, இந்த உலகத்துக்கே நான் அதிபதி, என்ன வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, இல்லை சர்வம் பிரதாசி, எல்லாமே வேணுமா அப்படின்னு கேட்க இவர் சொன்னார், எல்லாம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, 3 அடி பூமி தான் எனக்கு வேணும். அவன் சொன்னா, யார்கிட்ட என்ன கேட்கறதுன்னு ஒரு முறை வேண்டாமா? விஸ்வேஷம் மாம் திரிபதமிக கிம் யாச்சதே பாலிசஸ்துவம். இங்க குழந்தைகள் நிரூபணமா இருக்கு. இத்தனை அழகா உள்ள உங்களுக்கு, இத்தனை அழகா பேச தெரிஞ்ச உங்களுக்கு உங்க காரியத்தை சாதிச்சுக்க தெரியலையே. 3 அடின்னா இத்தனோண்டு பிஞ்சு காலு 6 இன்ச்சு இருக்கு, 3 18 இன்ச்சுக்கு என்ன பூமி? பெருசா கேளுங்க. சர்வாம் பூமியும் விருணு, எல்லாத்தையும் தரேன். பகவான் சொல்றார், இந்த 3 அடிய கொடுத்தாலே 3 லோகத்தை கொடுத்தா மாதிரி நான் சந்தோஷப்படுறேன்னா. பாதத்ரையா எதின முதித்தோ விஷ்டபைரன்னாபி துஷ்யேதி இத்யுக்தேஸ்மின் வரத பவனே தாதுகாமே ததோயம் தைத்யாச்சாரியஸ்தவ கலு பரீக்ஷார்த்தின பிரேரணார்த்தம் மமாதேயம் ஹரிரயமிதி யக்தமேவா பபாஷே. கொடுக்காதேன்னா சுக்கராச்சாரியாருங்க என்ன பரீட்சணார்த்தம். பொதுவாக தர்மங்களை செய்யும் போது சிஷ்யன் அந்த தர்மத்துல நிஷ்டையா இருக்கானான்னு சில பரீட்சைகள் பண்ணுவா குருநாதர். அது ஜாக்கிரதையா இருக்கணும். அஸ்வத்தாமாவை பிடிச்ச உடனே அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணர் சொன்னார், கத்தி எடுத்து அவன் கழுத்தை வெட்டுன்னார். இவன் கழுத்த தலையை தான் கொண்டு திரௌபதி காலில் போடுறேன்னு சொல்லியிருக்கேன், இவன் தலையை வெட்டி கொண்டு போடுன்னா மாட்டேன்னா. ஏன்? நைச்சத்தந்தும் குருசுத்தம் எத்யபி ஆத்மஹனம் மனாமஹான். நான் கொல்ல மாட்டேன். பிராமணன் குருபுத்திரன், நான் கொல்ல மாட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், நம்மளை கொன்னவால நாம் கொல்ல வந்தவாளையே கொல்லலாம்னு சாஸ்திரம்டா. தன்னை கொல்ல வந்த பசுவையும் கொல்லுன்னு சாஸ்திரம் சொல்றது.
உன் புள்ளைய கொண்டு இருக்காண்டா, ஆத்மாவை புத்திரநாமாசின்னு உனக்கு சமானம். அப்ப தோஷம் வராது. எத்யபின்னா அவன் என்ன பண்ணிருந்தாலும் ஆத்மஹனம், என் புள்ளைய கொன்னவனா இருந்தாலும் நைச்சதந்தும் ஏவம் பரீட்சதா தர்மம் பார்த்த கிருஷ்ணேன சோதிதா அப்படின்னு பாகவதன் சொல்றது. பகவான் பரீட்சை பண்ணி பார்க்கறான். ஏன்னா பகவத்கீதை உபதேசம் பண்ணியிருக்குமே, அது கரெக்டாக அவனுக்கு உரைச்சிருக்கா? அவசரத்தில் கத்தி எடுத்து எல்லாத்தையும் கேட்டுவிட்டு நான் சொல்கிற மாதிரி கத்தி எடுத்து வெட்டினான்னா அப்புறம் என்ன பகவத்கீதை வாசிச்சதுக்கு அடையாளம்? அது மாதிரி இந்த இடத்துல பரீட்சை பண்ணுறார் சுக்கராச்சாரியார். கொடுக்காதே, பகவான் வந்திருக்கா அப்படின்னா, யா சத்யேவம் எதி ச பகவான் பூர்ணகாமோஸ்மி சோகம் தாஸ்யாம்யேவ, கொடுப்பேன், தாஸ்யாமி. அதுவும் எப்படி? ஸ்திரமிதி வதன், தடுமாற்றத்தோட இல்லை. இப்படி சொல்றாரே, டைலூட்டா இருக்கும் சில பேருக்கு. முதல்ல உற்சாகமா இறங்கிடுவா. ஏதாவது பெரிய மண்டபம் கல்யாணம் காட்சி கும்பாபிஷேகத்துல இதுக்கு நான் 10 லட்ச ரூபா தரேன் சொல்லிட்டு, ஆனால் அரௌன்ஸ் பண்ணிட்டு ஆத்துக்கு வாங்குவோன்னா அப்புறம் மாமி முத்துன்னு முத்துவா. 10 லட்ச ரூபாய் இதுக்கு என்னமா சொன்னேன்னு நான் பாட்டுக்கு சொல்லிட்டு வந்துட்டேன்டி அப்படின்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன பண்ணுவேலோ தெரியாது, அப்படியே கட்டி விடுங்கோ, 10 லட்ச ரூபாலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அப்படியே எத்தனை பேர் அதை எல்லாத்துலேயுமே பிரார்த்தனை உள்பட சொல்கிறேன். 1008 கொகட்டை பண்ணுறேன்னு 12 கொகட்டை பண்ணுறவா எத்தனை பேர் இருக்கா? 108 தேங்காய் உடைக்கிறேன்னு 10 தேங்காயை உடைச்சிட்டு போகிறேன். பிரார்த்திச்சுக்கிறதே பெருசாக பிரார்த்திச்சுப்பா. அடுத்தது அது நடைமுறைக்கு வரது அப்படியே சுருங்கி போயிடும். அந்த டைலூட் ஆகுமோனோ, மனசு சலனமாகுமோனோ, அது ஆகக்கூடாது தான விஷயத்திலேங்கிறதுக்காக சொல்றார் ஸ்திரமிதி வதன்னு காவிய சப்தோபி தைத்யா. இப்படி சொல்றதே தானம் பண்ற சமர்த்தே அவர் சபிச்சுட்டா. சுக்கராச்சாரியார் அவர் வீதத்துக்கு சபிச்சார், கையை விட்டு சொத்து போகட்டும்னு. இவன் தீர்த்தத்தை எடுத்து சர்வசஸ்ய ஆசிரியா பூமிகின்னு இரண்ய கர்ப்பஸ்தம்ங்கிறது எல்லாத்துக்கும் உள்ள ஒரே பாட்டு இல்லை. அது எனக்கு தெரியாதனால சொல்றோம். நாம ஒவ்வொரு தானத்துக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு. அதுல பூமி தானத்துக்கு உள்ள மந்திரம் சர்வசஸ்ய ஆசிரியா பூமிகின்னு சொல்லணும். அவன் பத்தினிக்கு விந்தியாவலின்னு பேரு. அவ வந்து பிடிச்சா கைய, இப்படி திரும்பி பார்த்தான். வாத்தியார வேணா கோச்சுக்கலாம், மாமியை கோச்சுக்க முடியுமா? இப்ப என்ன சொல்ல வராவேன்னு புரியல. பொதுவா கணவன் மனைவிக்குள்ள உயர்ந்த மொழி எதுன்னா கண்ணால பேசிக்கிறது தான். அது அமையல்னா வாழ்க்கை சுழிதான். இவன் பார்த்தா அவளுக்கு புரியணும், அவன் பார்த்தா அவளுக்கு புரியணும். அப்படி உள்ள 2 பேரும் வந்தோடனே இப்படி மாமியை பாப்பா. இது என்ன காஃபியா, வெறும் தூத்தமா, டிஃபனா, எல்லாம் புரியும். இல்லை ஒன்றும் வேண்டாம்னு உள்ளே போய் ஒழிஞ்சுக்கணுமா, எல்லாம் தெரியும். இதெல்லாம் புரியணும். என்னத்துக்கு பார்க்குறேன் அப்படின்னு நேரையே கேட்பா சில மாமி. என்ன எதுக்கு பார்க்குறேன்? தலையில அடிச்சுப்பான். அடிச்சுக்க வேண்டியதான். மாத்தியார் மந்திரம் சொல்றதே சொல்லலைன்னா மண்ணாட வேண்டியதுதான். இந்த மந்திரங்கள் எல்லாமே இந்த மாதிரி கனெக்ஷனுக்காக தான் மந்திரங்கள். மனோஹமஸ்மி வாக்த்வம் சாமாஹமஸ்மிருத்வம் சாமாமனுரதா பவா புகும்சே புத்ராய வேத்தவை. கல்யாண மந்திரங்கள்லாம் நின்று நிதானமா ஒரு தடவை சந்த சொல்லி வாத்தியார் சொல்லும் போது நின்று நிதானிச்சு சொன்னோம்னா அப்படி இருக்கும் வாழ்க்கை, அப்படி இருக்கும். அதுக்கு உதாரணம் வாத்தியாரும் வாத்தியாரது மாமியும் பாருங்க. ஏன்னா இவன் சொல்ல மாட்டேங்கிறான், வாத்தியாரே நீங்க சொல்லுங்க. அவர் சொன்னா அவாத் மாமி அவர்கிட்ட பிரியமா இருக்கு போறார். இவனுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க? வாத்தியாரத்து மாமிலாம் அவ்வளோ பிரியமா இருப்பான். ஏன்னா 4 நாளைக்கு ஒரு தடவை கல்யாண மந்திரம் சொல்றாரு அவர். இந்த மந்திரங்கள் அவ்வளோ விசேஷம். கண்ணால பார்த்த உடனே கேட்கிறாள் விந்தியாவலி, நான் தானம் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேனான்னா. அப்புறம் அந்த தீர்த்தம் போடுறே அதை நான் தான் போடுவேன். இந்த வட்டத்திற்கு ஒரு சந்தேகம் வந்தது. சர்வஸ்வ தானம் இது ஒன்றும் 5 ரூபா 10 ரூபா தானம் இல்லை. யாருமே இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரத்தே தன்னை செக்யூர் பண்ணிக்கணும்னு தான் நினைச்சுப்பா. ஒரு பிஸ்னஸோ ஒரு விவகாரங்கள்லையோ முட்டாள்தனமா கணவன் ஒரு முடிவு எடுத்தான்னா முதல்ல என்ன கரெக்ட் பண்ணிடுங்கோன்றுவா, என் பங்கை கொடுத்துருங்கோன்றுவா. நீ என்ன வேணாலும் பண்ணி தொலைச்சிக்கோ, என்னோட பங்கை கொடுத்துக்கோ அப்படின்னு தான் யாருமே குடும்பத்துல சொல்லுவா. தன்னை செக்யூர் பண்ணிக்கணும்னு தான் நினைப்பா. இப்படி எல்லா சொத்தையும் உங்ககிட்டேருந்து புடுங்கிறதுக்கு ஏமாத்துறதுக்காக தான் பகவான் வந்திருக்கான்னு சுக்கராச்சாரியார் சொன்ன பிறகும், நான் கொடுக்கத்தான் கொடுப்பேன்னு சொன்ன பிறகும், இதை காதுல வாங்கின பிறகும் அந்த தானத்துக்கு நான் தான் ஜலம் போடுவேன்னு ஒரு பெண் சொன்னாலா குருவாயூரப்பான்? பகவான் சொன்னான், அந்த ஜலத்தோட ஜில்லு பின்னும் மாறல. விந்தியாவல்யா நிஜதைதய தத்தபாத்யாய துப்யம்
சித்திரம் சித்திரம் அந்த வார்த்தையில வைக்கிறார். இப்ப நான் சொன்ன அத்தனை விஷயத்தையும் ஆச்சரியம் ஆச்சரியம், இது பெரிய ஆச்சரியமான விஷயம். சகலமபிச பிரார்ப்பயத்தோய பூர்வம், எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு பொம்மநாட்டி ஜலம் போடுறான்னா அது ஆச்சரியமான விஷயம் இல்லையா? நிசந்தேகம் திதிகுலபதம் தொய்யசேஷார்ப்பணம் தத் தையாதன்வானே முமுச்சு ரிஷயா சாமராஹ புஷ்பவர்ஷம் திவ்யம் ரூபம் தவச்ச ததிதம் பஷ்யதாம் விஸ்வபாஜா உச்சைருச்சைஹி அவர்தமபதீகிருத்ய விஸ்வாண்டபாண்டம். பகவான் அந்த தானத்தை வாங்கி மகாபலி மேல தேவதைகள்லாம் புஷ்பம் போட, மகாபலி அவன் மனைவி விந்தியாவலி புள்ள பானாசுரன்லாம் அதுல மறைஞ்சு போக புஷ்பத்தை விளக்கிண்டு பகவானை பிரதட்சணம் பண்ணலாம்ங்கிறதே பகவான் விஸ்வரூபத்தை காண்பிக்கிறாள். அகில உலகத்தையும் தன் சரீரத்துல காண்பிச்சாள். விஸ்வம் முழுக்க ரூபமா இருக்கு, பூமி முழுக்க பாதமா இருக்கு, திக்குகள் முழுக்க புஜங்களா இருக்கு, ஆகாசம் முழுக்க சிரஸா இருக்கு. பூமியும் பாதாளத்தையும் ஒரு அடியா அளந்தார், சொர்க்கத்தை 2வது அடியாக அளந்து 3வது அடிக்கு இடமில்லாத போது சத்தியலோகம் பரிந்தும் கால தூக்க பிரம்மா பாத பிரட்சாலனம் பண்ண, அதுதான் கங்கைங்கிறது. ஜாம்பவான் பேரிய வச்சுன்னு இந்த விஸ்வரூபத்தை உள்ள பகவானை 3 பிரதட்சணம் பண்ணினார். கருட பாசத்தை வச்சு கட்டுன்னார். பகவான் வருண பாசத்தை வச்சு கருடனை விட்டு கட்ட சொன்னார். பாசைர் பத்தம் பதகபதினா தைத்யமுச்சைரவாதீஹி தாதி தார்க்கீகம் திசமபதம் கிண்ண விஸ்வேஸ்வரோசி. என்ன எதுக்கு கட்டுறேன்னு கேட்டான். நீ என்ன ஏமாத்தினேன்னா, என்ன ஏமாத்தினேன்னா 3 அடி தானம் கொடுத்த, ஆமா. உன் சொத்து 3 லோகம், ஆமா. அது 2 அடியா தான் அளந்தேன், ஆமா. மிச்சம் 1 அடி இல்லையே, அப்ப ஏமாத்தினது தானே அர்த்தம். இங்க பாருங்க, மிச்சம் 1 அடி இல்லைன்னா எங்கடான்னு என்ன கேட்கணும். உங்ககிட்ட ஏது உன் சொத்தை தான் மொத்தமா நான் ஜப்தி பண்ண மாதிரி அளந்தாச்சே. இங்க பாருங்க, எங்காத்து பீரோல பணம் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்னா? எங்கிட்ட இருக்கா இல்லையாங்கிறத நீங்க எப்படி சொல்ல முடியும்? என்ன இருக்கு உங்ககிட்ட? அது இருக்குன்னா எந்த உங்க சரணமானது கங்கையை பெருக விட்டதோ, எந்த சரணம் கல்லை பெண்ணாக்கினதோ, எந்த சரணமானது வேதத்தினுடைய உச்சியில இருக்கோ, எந்த சரணத்தை யோகீஸ்வரர்கள்லாம் தியானம் பண்றார்களோ, எந்த சரணத்தை பிரம்மாதி தேவதைகள்லாம் நமஸ்காரம் பண்றார்களோ, எந்த சரணம் மகாலட்சுமியால நித்திய சேவிதமா இருக்கோ, அந்த சரணம் படாத பாபியான என் தலை இருக்கு 3வது அடிக்கு என்ன கொடுத்தேன்னா பாசய பாதம் மூர்த்னி பிரணய பகவன் இத்தியகம்பம் அகம்பம் வதந்தம்ங்கிறார் பட்டத்திரி. கொஞ்சம் கூட பயமே இல்லை. இது பரியந்தம் இந்த கதை நடக்கிறதே பிரகலாதனோட பேரன்னா மகாபலி. பிரகலாதனுக்கு விரோச்சனன்னு புத்திரன், விரோச்சனனோட புத்திரன் மகாபலி. அது பிரகலாதன் மூலையில இருக்கார். அவர் ஒன்றும் அந்தர்தானங்கள்லாம் ஆகல, அவர் பாட்டுக்கு ஒரு மூலையில இருக்கார், தியானத்துல இருக்கார். பகவானே வந்திருக்காருன்னு வரல. ஏன்னா இந்த கதை அவருக்கு பிடிக்கல. பகவான் வந்து தானம் கேட்கறதும், மகாபலி நான் என்ன கேளு, நான் தான் எல்லா சொத்துக்கும் ஓனர், நான் தரேன் அப்படிலாம் சொல்றதே மமதையில பேசுறான். அதெல்லாம் சில இடத்துல பார்த்து எல்லாம் தெரியும். ஒரு கட்டத்துல அந்த பொசிஷன் கை மாறுறதே, அந்த குழந்தைகள் கர்வத்தோட நடந்துக்கிறதே பெரியவா தாபப்படுவா. அந்த கர்வம் வராம நடந்துக்கிறது ரொம்ப குறைச்சல். அது சாஸ்திரமே சொல்றது. புள்ள நல்லவனா கெட்டவனான்னு எப்ப பார்க்கணும்னா புத்திரகுணாக சுவாதந்திரியன்னு. அவன் பிறந்து கொஞ்சி கட்டி படுத்துன்னு தூங்குறதே, கொஞ்சறதே, ஸ்கூலுக்கு போறதே, ஃபீஸ் கட்டுறதுக்கு, நமஸ்காரம், பரீட்சைக்கு முன்னாடி நமஸ்காரம்ன்றது எல்லாம் பார்க்கறது இல்லை. அவன் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சு உன் தயவு தேவையில்லைன்ன பிறகு பாருன்னா, உன் தயவு அவனுக்கு இனி தேவையில்லை அப்படின்னதுக்கு அப்புறமும் எவன் முன்னாடி இருந்தா மாதிரி இருக்கானோ அவன் தான் சத்புத்திரன். இருந்துருவனா புத்திரகுணாக சுவாதந்திரியே, சுதந்திரம் இந்த பிறகு பாருன்னா. அது மாதிரி மகாபலி இப்படி பேசுறதெல்லாம் அவருக்கு பிடிக்கல. இப்ப 3வது அடிக்கு என்ன கொடுத்தேன் அப்படின்னு ஆத்ம சமர்ப்பணம்ங்கிற அந்த 9வது பக்தி அவன் பண்ணினவனு பிரகலாதஸ்தம். இந்த இடத்துல எடுக்கிறார் அதை நாராயண பட்டத்திரி. அங்கேருந்து வந்துட்டாராம். எழுந்து வந்து இந்த மகாபலியினுடைய முதுகுல ஒரு தட்டை தட்டி, இப்பதான்டா என் பேரன்,
இப்பதான்டா நீ எம்பேரன். பிரஹ்லாதஸ்தம் ஸ்வயமுபகதோ மானயன் நஸ்தவீத்வா. இப்படி கொண்டாடி பகவான் மகாபலிக்கு சுதலங்கிற லோகத்துல வைகுண்ட சதிருஷமான பங்களாவை கட்டி அதில் அவனை ரட்சிச்சுண்டு இந்த யாகத்தையும் பூர்த்தி பண்ணி கொடுத்தாருங்கிற புண்ணிய சரித்திரம்